விராலிமலையில் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலைகளில் காலை விடிந்தும் மூடுபனி விலகாததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்கிறார்கள். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் உதயகுமார். உதயகுமார், எவ்வளவு தொலைவுக்கு மூடுபனியாக இருக்கு? தகவல்கள் என்ன? விராலிமலை பகுதியில் அதிகாலை நிலவிய பனி என்பது அப்பகுதி மக்களுக்கு புது அனுபவத்தை கொடுத்ததாக கூற வேண்டும். விராலிமலை திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் இருபுறமும் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பனிப்பொழிவு என்பது அதிகரித்து காணப்பட்டது. தேசிய நெடுஞ்சாலை மட்டுமல்லாமல் குடியிருப்பு பகுதிகளிலும் பனிப்பொழிவு இருந்ததால் அருகே உள்ள வீடுகள் கூட தெரியாத வண்ணம் இருந்தது. இந்த நிலையில் அதிகாலை பணியை தொடங்கியவர்கள் மற்றும் உடற்பயிற்சி செய்பவர்கள், நடைபயிற்சி செய்பவர்கள் பனிப்பொழிவை கண்டு வியந்தனர். இது அவர்களுக்கு புது அனுபவத்தை கொடுத்தது. குறிப்பாக மலைப்பிரதேசங்களில் மட்டுமே வீசப்படும் பனிப்பொழிவு என்பது விராலிமலை பகுதிகளில் டிசம்பர் மாதம், ஜனவரி மாதத்தில் ஏற்படக்கூடியது நவம்பர் மாதத்திலேயே பொழிவு இருந்தது என்பது அப்பகுதி மக்களுக்கு புது அனுபவமாக இருந்தது. தற்போதைய தகவல் விராலிமலையில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.